வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி 5.1ல் 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ அவங்க பார்க்கலாம், கணக்கு பார்க்கலாம். 2 பின்வரும் மர உருவ வரைபடத்தை எண்கணித கோவையாக மாற்றுக. ஓகேவா, ஒரு மர உருவ வரைபடம் கொடுத்துருக்காங்க, அதை எண்கணித கோவையாக மாற்றணும். பாருங்கள், 9 × 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எண்கணித கோவையாக மாற்றி எழுதுவோம். 9 × 8 அப்படியே எழுத வேண்டியதான். 9 பெருக்கல் குறியீடு 8. ஓகேவா, 9 பெருக்கல் குறியீடு 8. ஓகேவா, அவ்வளோதான் இந்த கணக்கு. இது மாதிரி தான் எழுதணும். மர உருவ வரைபடத்தை எண்கணித கோவையாக எழுதணும். ஓகேவா, அடுத்து 2வது கணக்கு. 2வது கணக்கு பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளஸ் டேர்ம் தனியாக எடுத்து எழுதுவோம். ப்ளஸ் டேர்ம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தான் ப்ளஸ் டேர்ம் இருக்குது. அந்த ப்ளஸ் டேர்ம் தனியாக எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து மைனஸை தனியாக எடுத்து எழுதுவோம். ப்ளஸ் டேர்ம் எடுத்து எழுதுவோம். 7 + 6 அதை தனியாக எடுத்து எழுதுங்க. 7 + 6 அந்த மர உருப்படத்தை தனியாக எடுத்து எழுதியாச்சு. அடுத்து -5 இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்து எழுதுங்க. -5ங்கிற படத்தை தனியாக எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு இந்த 7 + 6 முன்னாடி எழுதுன மாதிரியே எழுதுவோம். 1வது கணக்கு எழுதுன மாதிரியே 7 + 6. அடுத்து இந்த -5 அப்படியே -5ன்னு எழுதுங்க. ஓகேவா, இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. அப்போ எண்கணித கோவை கிடச்சிரும். 7 + 6 இதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். 7 + 6 -5 இது எண்கணித கோவையாக எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து 3வது கணக்கு. அடுத்து 3வது கணக்கு 3 பாருங்கள், இது ஒரு எண்கணித கோவை கொடுத்துருக்காங்க. 2 ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உள்ளதையும் தனியாக எடுத்து எழுதுவோம். 8 + 2 8 + 2 அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இந்த மைனஸ் குறி அப்படியே தனியாக எடுத்து மைனஸ் எழுதிக்குவோம். அடுத்து இந்த ப்ளஸ் குறி இருக்கா, அந்த +6 + 1 அந்த ப்ளஸ் குறி எடுத்து எழுதி 6 + 1. ஓகேவா, 6 + 1. இப்போ இதை தனித்தனியாக ஒன்று எடுத்து எழுதுவோம். 8 + 2 அதை அப்படியே எழுதுவோம். 8 + 2 ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டு இந்த மைனஸ் குறி இருக்குல்ல, அதை மைனஸ் குறி அப்படியே போட்டுக்கிட்டு 6 + 1 6 + 1. ஓகேவா, இதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். நம்ம 8 + 2 ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. -6 + 1. அவ்வளோதான். இது எண்கணித கோவையாக இதுவும் எழுதியாச்சு. அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். அடுத்து 4வது கணக்கு. 4வது கணக்கில் இங்கே மல்டிபிள் சிம்பிளும் வகுத்தல் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெருக்கல் கொடுத்துருக்காங்க, அதை தனியாக எடுத்து எழுதுவோம். 5 × 6 அதே மாதிரி மைனஸ் குறி அப்படியே தனியாக எடுத்து எழுதிடுவோம். அடுத்து இங்கே வகுத்தல் குறியீடு இருக்குது. அந்த வகுத்தல் குறியீடையும் தனியாக எடுத்து எழுதுவோம். 10 / 2 அதை தனியாக எடுத்து எழுதியாச்சு. இப்போ 5 பெருக்கல் குறியீடு 6 இருக்கா, அதை எடுத்து எழுதுவோம். 5 × 6 மைனஸ் குறி அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 10 / 2 இருக்கா, அந்த 10 / 2 எடுத்து தனியாக ப்ராக்கெட்டுக்குள்ளார எழுதிக்கோங்க. 10 / 2 10 / 2 எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும்னா இது எண்கணித கோவையாக கிடச்சிடும் நமக்கு. 5 × 6 5 × 6 -10 / 2. ஓகேவா, அவ்வளோதான். இது எண்கணித கோவையாக கிடச்சிருச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்